Hi friends, welcome to Haritha Homestyle. நாம இன்னைக்கு ஒரு chicken macaroni எப்படி செய்யலாம்ன்றது தாங்க பார்க்க போறோம். நான் ஒரு 1/2 kg chicken எடுத்துர்க்கேங்க. அது கூட மஞ்சள் தூள், உப்பு, red chilli powder, ஒரு கரம் மசாலா பவுடர், அப்புறம் லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா mix பண்ணி marinate பண்ணி வைக்க போறேங்க. இதோட ingredients listலாம் நான் descriptionல இருக்கேங்க. நீங்க என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. mix கொடுத்திருக்கட்டும். இப்போ பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் தண்ணியை சுட பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பையும் எண்ணெயும் போட்டு கொதிக்க வச்சு அதில் பாஸ்தாவை போட்டு பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதோட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும் நல்லா. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த சிக்கனில் விடுற தண்ணியிலே நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரட்டுங்க. இதை மூடி போட்டு இப்போ வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. அந்த சிக்கன் நான் தண்ணியே ஊற்றலைங்க. அதில் இருக்க சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்திருக்குங்க. இது நல்லா சுருண்டு இருக்கட்டும். இது கூட நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இது கூட நான் பாஸ்தாவோட மசாலாவை போட்டுக்கிறேங்க. இது தனியாக வாங்கின மசாலா தான், அதோட வரல. தனியாக 5 ரூபீஸ்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒன்று சேர ஒன்றோட ஒன்று கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க. நான் இது பாஸ்தா பாயில் பண்ணி அதில் வடித்த கஞ்சி தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து ஊற்றி நல்லா கலக்கி விட்டு மூடி வைக்கலாங்க, தம்முக்கு வைக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.